அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ், டென்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு நாம் தினமும் காலையில் தொடங்கும் சேவஸ். அதன் முதல் நிகழ்வு எஸ் சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக ஆன்டி உணர்வை கண்களை மூடி மனதிற்குள் வெளிப்படுத்துவோம். மெல்ல கண்களை திறக்கவும். அடுத்ததாக அஃபர்மேஷன், தீர்மானம் மற்றும் உறுதிமொழியை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கும் விஷயங்களை அடைந்ததாக நினைத்து மியூட் செய்து சத்தமாக சொல்லவும். நன்றி. அடுத்ததாக ஒரு நிமிடம் விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். நீங்கள் அடைய வேண்டும் என நினைக்கும் விஷயங்களை மனதிற்குள் அடைந்ததாக நினைத்து ஒரு நிமிடம் காட்சிப்படுத்தி பார்க்கவும். நன்றி. அடுத்ததாக எக்ஸசைஸ். ஒரு நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யவும். மூச்சை வயிறு வழியாக 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 3 செகண்ட் பொறுமையாக மூச்சை வெளியே விடவும். ஒரு நிமிடம் மூச்சு பயிற்சி. அடுத்ததாக ஆர் ரீடிங். வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் லீடர்ஸில் இன்று சுருக்கமாக நாம் பார்க்கவிருக்கும் நபர் ஜே.ஆர். மார்ட்டின் லூதர் கிங். Martin Luther King Jr. spearheaded the American civil rights movements through nonviolent civil disobedience. His campaigns aimed racial
segregation, and discrimination based on race, drawing inspiration from Mahatma Gandhi's principle of non-violence. இவர் மகாத்மா காந்தியை போலவே ஒரு அமைதி, அகிம்சையை கடைபிடித்து சுதந்திரம் பெற வேண்டும் என்ற மனநிலையை கொண்ட ஒரு நபர். இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இணையத்தில் இவரை பற்றி தகவல்களை பெறலாம். நன்றி. அடுத்ததாக ஸ்கிரைபிங். நாம் அடைய விரும்பும் விஷயங்களை தினமும் காலை எழுந்து ஒரு நோட்பேடிலோ இல்லை டைரியிலையோ எழுதி அதை ஃபாலோ பண்ணி அதை நீங்க எந்த அளவு ரீச் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு ஒவ்வொரு முறை எழுதி அன்றைய நாளை தொடங்கினா அதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் அமையும். நன்றி. சேவஸ் நிச்சயமாக இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிப்படியை அடைவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என நம்பி அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுதில் நற்புலரி தளத்தில் இணைந்துள்ள ஒவ்வொரு அன்புள்ளங்களையும் வரவேற்று மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடன் பயிற்சி தர இணைந்திருக்கும் ஆளுமை நமக்கு புதியவர் அல்ல. நமது நற்புலரி தளத்தின் துவக்கம் காலம் முதல் நம்முடன் இணைந்து பயணித்து வரும் நபர் இவர். மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த இவர் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். அரசின மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். இவருடைய கூடுதல் தகுதியாக எம்ஏ இந்தியை படித்துள்ளார். அதன் விளைவாக கணிதத்தை மட்டும் பயிற்றுப்பது இல்லாமல் இந்தியின் முக்கியத்துவத்தை மாணவ மாணவிகளுக்கு உணர்த்தி அவர்களை இதுவரை ஒரு 30 பேரை இந்தியில் சான்றிதழ் பெற வைத்திருக்கின்ற ஒரு நல்லதொரு ஆளுமை. சிறு வயது முதல் தமிழ் ஆர்வத்தின் கொன்றப்பட்டால் பல்வேறு பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டி, பல்வேறு பல போட்டிகளில் கலந்து கொண்டு செயல்பட்டு வருபவர். எடுத்துக்கொண்ட தலைப்பின்பால் மிக தீவிரமாக அழுத்தம் திருத்தமாக புயல் வேகத்தில் இவர் பேச்சு வழங்கியதால் இவர் பேச்சு புயல் என்ற பட்டத்தைக்கு சொந்தக்காரரானார். ஆம், இவர் ஒரு பேச்சு புயல். வாசித்தல், எழுதுதல் மற்றும் தமிழ் ஆர்வம் இவற்றின் தொடர்ந்து செய்து வருபவர். நல்லதொரு குடும்ப தலைவி, நல்ல ஒரு தாய், 2 பெண் குழந்தைகளுக்கு. இப்படி பல விஷயங்களை செய்து வந்தாலும் இவருடைய கடமையிலிருந்து எப்பொழுதும் தவறுவதே இல்லை. இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆளுமையை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், வாருங்கள் கணித ஆசிரியை நித்யா தேவி அம்மையார் அவர்களே, வாருங்கள். தி அஃபர்மேஷன் என்கிற தலைப்பின் கீழ் உங்கள் பயிற்சியை தாருங்கள். உங்களுக்கான பயிற்சி தளம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. பயிற்சி எடுங்கள். நாங்கள் கண்டு கழித்து கேட்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கம். சிறப்பாக இந்த வருடத்தின் தொடக்கத்தா உறுதிமொழி ஒவ்வொரு மனிதனும் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி எடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுல வந்து வெற்றி கனி அப்படின்றத சுவைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கு பிபிடி நான் வந்து இந்த வருஷத்துக்காக நான் வந்து நானே வந்து கொஞ்சம் யாரோடைய ஹெல்ப் இல்லாம சொன்ன விஷயங்களினூட வந்து செய்திருக்கிறேன். அதுக்கு முதற்கண் வந்து விவேக் சாரு, அதுக்கப்புறம் ராம்நாதன் ஐயா வந்து சொன்னாங்க, நீங்களுடைய பேச்சுல வந்து அடுத்து வரும் பொழுது அதுக்கான ஆயத்த வேலை இருக்கணும் அப்படின்னு. பிரபாகரன் சாரு, கார்த்திக் சார், இன்னும் சில பேர் நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இந்த வருஷத்தோட ஒரு ரெசல்யூஷனா அதை நான் எடுத்து செய்யணும்னு. ஆனா திடீர் சமையலா தான் செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நீங்க கொடுங்க. இன்னைக்கு ரெசல்யூஷன்ஸ் டாபிக் வந்து பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்க சார்.
விவேக் சார், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, லிஸ்ட் ஆஃப் மை ரெசல்யூஷன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, எல்லாரும் போடுற மாதிரி இந்த ஃப்ளையரை நானும் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஓரளவு ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ரெசல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பதவி தான் உதவியா இருக்கு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் இது. ஹிம்சா கொடுத்துருக்கேன். அடுத்து 2வது வந்து கொஞ்சம் அன்பா இருக்கணும். சில ஈகோஸ விடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் குடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி இருப்பாங்க, சில விஷயங்கள எந்த மாரி எடுத்துட்டு போறாங்கன்றதுக்கு மண்ணும், ஒரு பில்லர் தூணையும் வந்து கட்டி பேசியிருக்கேன். அடுத்து வந்து பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. அடுத்து வந்து திட்டுறாங்க நம்மள, வையிறாங்க. என்னடா வாழ்க்கை! இந்த சில பாடல்கள்லாம் இருக்கும். திட்டுறாங்க, திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு. இந்த திட்டுக்கும், தீட்டுக்கும் உள்ளது. சில விஷயங்கள எப்படி நம்ம கலெக்ட் பண்ணணும்? அது வந்து களவாடலாமா? இந்த திருட்டு, திரட்டு அப்படின்ற வார்த்தைக்கு உடைய இதெல்லாம் எப்படி ரெசல்யூஷன்ல வரும்? இதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படிலாம் நீங்க கேட்கலாம். சம்மந்தமா இருக்கு. அடுத்த ஸ்லைட்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். வள்ளலார வந்து கோடு வந்து எல்லாருக்குமே தெரியும். பதவி அப்படின்றது தெரியும். இந்த பதவி அப்படின்ற அந்த வார்த்தைய தான் நான் உதவியா கொள்ளப் போறேன். ஏன்னு கேட்டா, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்றது. நிஜமாவே ஒரு மனுஷனுக்கு வந்து பசியோடு வர்றவனுக்கு வந்து உணவு அளிக்கணுன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அங்க அங்க வச்சிருந்தாங்க. ஆனா நம்மளும் பசிச்சாதான் சாப்பிடணும். அப்பதான் ஜீரணம் ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையில அவ்வளவு ஒரு தாகத்தோட இருக்கணும். பசி அப்படின்ற அந்த ஒரு வேர்டோட இருக்கணும். எப்படி பசிச்சவங்க பறப்பாங்களோ, அத மாரி வேகமா அந்த இத ஹரிபரியா செய்யறதுக்கு அதுக்குரிய உறுதுணையான வார்த்தைகளை எல்லாம் சுமந்துக்கிட்டு நம்ம வேகமா அதுக்குரிய ஆயத்தங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து தனித்திருக்கணும். தனித்திருக்கணும்னா அவன் வந்து எ இவங்க ஒரு வித்தியாசமா இருக்காங்கப்பா. என்ன செஞ்சாலும் கரெக்ட்டா இருக்காங்க. ஏன்னா நெறைய இடங்கள்ல வந்து ம் நிதானம் முக்கியம். இப்ப குடும்பத்திலேயே வந்து சில நேரங்கள்ல சண்டை சச்சரவுகள் வரும்பொழுது, நம்ம என்ன பண்ணணும்னா, ரெசல்யூஷன் எடுக்கணும். நாங்க ஃபர்ஸ்ட்டு உட்காந்து பேசும்போதே, சாரும் நானும் பேசுறப்பயே என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எங்க அத்தான தான் சார் சொல்றேன் இங்க. 4 நாள் வந்து அவரு சண்டை போட்டுக்கலாம். 3 நாள் வந்து நான் வந்து சண்டை போட்டுக்கலாம். இதுல கூடுதலா வரும்பொழுது தான் விபரீதம் வரும். அப்ப அந்த விடயங்கள்ல வந்து நாங்க ரொம்ப தனித்துவமா இருக்கோம் அப்படின்றத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். அப்ப நம்ம அதுக்காக விட்டு குடுக்கணும், செய்யணும். அப்ப அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் ஏதாவது சண்டை பயங்கரமா நடந்துரும். ரொம்ப நடந்துரும். நடக்கும்போது பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு வாழ்றதுக்காக ட்ரை பண்ணணும். அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து சொல்லிருவேன், பிரசன்ட்ல மட்டும் தான் வாழணும். அ சில பேர் சண்டை போட்டா பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் கோச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வேணாம் போ, மனுஷனே நிம்மதியே இல்லாம இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த தனித்துவம் வந்து ரொம்ப தேவை. எ என்ன சிச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல இல்லாம, சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் முரணா இருக்கிற மாரி இருக்கும். சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும்ன்ற மாரி போணும். அடுத்து விழித்து இருக்கணும். அ எங்க மாமா ஒருத்தர நான் பார்ப்பேன். அவரு ஃபுல் டைம் 8 ஹவர்ஸ் தூங்குவாரு. பட் அவரு வந்து அ தூங்குவாரு. ஆனா அவருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, விழிப்பு நிலை இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன டம்ளர கீழ போட்டா கூட 1 மணி, 12 மணி, 2 மணி அப்படி இருந்தா கூட திடுக்கிட்டு எந்திரிப்பார். அவர்கிட்டக்க அந்த ஒரு ஹேபிட். அம் சில பேர் அடிச்சு போட்டாலும் எந்திரிக்க மாட்டாய்ங்க.
சில நேரங்கள்ல வந்து சின்ன வயசுல வந்து சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. கதவ பூட்டி வச்சுட்டு போயிருவாங்க. "நீ உள்ள பூட்டிக்கோ, தாப்பாள் போட்டுக்க" அப்படின்லாம் அப்பா சொன்ன நினைவெல்லாம் இருக்கு. அது குட்டி குழந்தையனால நம்ம அத ஜட்ஜ் பண்ணிக்கலையா என்னன்னு தெரியல. பட் கதவ தொறக்கவே இல்ல. வந்து 10 மணியோ, 11 மணியோ நைட்டு தட்டி பார்க்குறாங்க. ஆனா தொறக்கவே இல்ல. கடைசியா ஜன்னல்லாம் அப்ப ஜன்னலு, பக்கத்துலலாம் ரூமெல்லாம் கிட்டக்கலாம் கட்ட மாட்டாங்க வீடுகள. இன்னைக்கு தான் இந்த செவத்துக்கு காசு குடு, பாதி பாதி கட்டிக்கோன்லாம் கட்டுறாங்க. அப்ப அங்கருந்து வாயில இருந்து தண்ணிய வச்சுக்கிட்டு, அ ஏன்னா ஓசு அதுவும் கூட இருக்காது. எல்லாம் குடத்துல தான் இருக்கும். குடத்துல இருந்து வாயில வச்சு அப்பா தண்ணிய ஊத்தி, என் முகத்துல அது பட்டு, நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு லாக்க தொறந்து விட்டதெல்லாம் இருக்கு. விழிப்பு நிலை அப்படின்றது அம் உறக்கத்திலயும் கூட நாம் உறங்காமல் சில விடயங்களுக்காக காத்திருக்கிறது தான். அப்ப நம்ம ரெசல்யூஷன்ஸ அந்த மாதிரி ஒரு தகனத்துல வச்சுக்கணும். அந்த நிலை என்ன அப்படின்னா, அப்பல்லாம் சமைக்கிறப்ப ஒரு அடுப்பு இருக்கும். அதுல வந்து கங்க வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அதை அடுத்த நாள் வந்து மூடி வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரியா சாம்பல் பூத்த மாரி. அத அப்படியே அப்படி ஊதி விட்டாங்கன்னா தான் என்ன செய்யும்னா, அந்த அ கரெக்ட்டா அந்த சாம்பல் வெளியில போயி, அதுக்குள்ள இருக்கிற அந்த தகனம் வரும். அத வைத்து தான் நம்ம மறுநாள் உணவு சமைப்பதற்கு தயாராக இருக்கும். இந்த ஒரு விடயத்துக்கு தான் இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அடுத்த ஸ்லைட்ல என்ன அப்டின்னா, எல்லாருமே ஈவன் வந்து ஒரு எமோஷன்ஸ் அப்டின்றதுக்கு எல்லாருக்குமே அடிக்ட் ஆயிறாங்க. யார எங்க தட்டுனா வலிக்கும்டா அப்டின்னு. நீங்க ஒருத்தனோட சொத்த எடுங்க, கவலைப்பட மாட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சொத்த எடுங்க, கவலைப்பட மாட்டான். ஆனா வந்து ஒரு சில பேருடைய மனச உடைச்சிருங்களேன், அவன் எங்கனாலும் சாஞ்சு போயிருவான். அதனால மனசு மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா வச்சுக்கங்க. சார்? சரி. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளுடைய எல்லா குணநலன்களுக்கும், எல்லா தருணங்கள்லயும் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. நான் இத செய்யும் பொழுது சில இதுலாம் குடுத்தேன். இப்ப வந்து ஸ்லைடா தான் தெரியுது. பட் நான் ஸ்லைடு ஷோ தான் குடுத்தேன். ஸ்லைடு ஷோ வரல. இல்ல முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் இதுதான் சார். அ ஸ்லைடு. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான். சார் ப்ரீவியஸ் ஸ்லைடு தான். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து ஷை வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். கேக்குதா? ப்ரீவியஸ் இதான் சார். ஆனா எனக்கு லாஸ்ட்ல வந்து ஸ்லைடு ஷோவா காட்டுங்க சார். அதுல வந்து ஷை கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். நான் அது தவறா செய்துட்டேன்னு நெனைக்கிறேன். இதுல எப்படி மறுபடி கொண்டு வரணும்னு கூட எனக்கு தெரியல. அத கூட நான் கத்துக்கணும்னு நெனச்சேன். அப்ப சரி வெட்கம் தானே வெட்கப்பட்டுக்கிட்டு ஒரு ஓரமா இருக்கு. ஏன்னா கோவத்துக்கும், வெட்கத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நெனச்சுக்கிட்டேன். அந்த கோவம், அன்பு, டாலரன்ஸு, அந்த ஈகோ, அழுகை எல்லாம் வந்து ஒரு கடலுக்கு போகுதுக. அந்த மாரி தான் வாழ்க்கையில நெறைய வந்துட்டே இருக்கு. எல்லாமே தான் கொண்டு போறோம். ஆனா சில ரெசல்யூஷன்ஸ் தான் நல்லபடியா கரெக்ட்டா வருது. இன்னவங்க எல்லாரும் போய் கடல்ல போயிட்டு ஒரு குளியல போட்டு வரலான்ட்டு போயிருப்பாங்க. எல்லாரும் போகும்போது சில பிரளயம் ஏற்பட்டுரும். பிரளயம் ஏற்படும்போது ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு அன்பா வந்து அன்புகிட்ட வந்து ஒருத்தர் பாய்மர கப்பல் குடுத்து எல்லாரையும் ஏறிக்க சொல்லுவாரு. அன்பு வந்து கூப்பிடும். எல்லாரையுமே கூப்பிடும். வாங்க, வாங்க, வாங்கன்னு அவ்ளோ கூப்பிடும். ஆனா அந்த ஈகோ மட்டும் வரமாட்டேன்றும். இந்த ஈகோ வராம இருக்கவும், ஈகோ நமக்கு வரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. அது வண்டியில ஏற வரவலைன்னு சொல்றேன். ஓகேவா? வராம இருக்கவும் அந்த லவ் என்ன செஞ்சிரும், இறங்கிரும். இறங்கி நான் போயி என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். போனோனே அதனால அந்த பிரளயத்துல வந்து ஈகோனாலேயே இறந்து போயிரும். அதனால தான் லவ் டைஸ் வந்து பிகாஸ் ஆஃப் ஈகோன்னு போட்டிருப்பேன். இது குஷி படத்துல வர அகம் பிடிச்ச கழுதை தான். இடையில இப்ப வந்து அடுத்த ஸ்லைட்ல வந்து பாட்டு போட்டோம். ஏன்னா 2 விஷயம் செஞ்சிருக்கோம். பதவி உதவியாய் கொண்டிருக்கோம். லவ் வந்து டைஸ் பிகாஸ் ஆஃப் ஈகோ சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன சொல்றாங்கன்னா, பாட்டு போடுறோம். நிஜமாவே பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம்.
சில நேரங்கள்ல காயத்துக்கு மருந்து போடும். இந்த அதுல வந்து இந்த ரொம்ப விரக்தியா இருக்கிறவங்க ஒய்ஃப் நம்மள கரெக்டா பாத்துக்கல, சில நேரம் அந்த மாதிரி இருக்காங்கன்ட்டுலாம் நெறைய பேருக்கு எல்லாமே அமையாது இறைவன் கொடுத்தபடி. அப்ப அந்த பூங்காற்றே திரும்புமா, அப்ப அந்த சாமிக்கு மகுடம் ஏறணும், ஆகாயம் கருக்குமா, இந்த வானம் சுருங்குமா, அந்த லயன்லாம் பார்த்தா சிறப்பா இருக்கும். அடுத்து இந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. யாரும் இருக்கிற இடத்துல இருந்துட்டா எல்லாமே ஒரு சுகம்தான். அப்படின்ற அந்த பாடல் கூட நான் பாட்டுல இருந்து கத்துக்கிறப்ப உங்களுக்கு பாடல் நெறைய சொன்னேன். ஒரு கருங்குருவி எருமையின் மீது உட்கார்ந்து கொண்டது பார். ஓஹோ எருமை உன்னை விட நான் தான் உயரம் என்றது பார். இந்த அச்சிறு குருவி ஒரு சிறுவன் பிடித்தான் பார். அச்சிறு குருவியின் சிறகை பிடித்தான் பார். அவரவர் இடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றுமில்லை. அடுத்தவர் முதுகில் ஏற நினைத்தால் அதனால் வரும் தொல்லை அடுத்தன. அடுத்த பாடல் வந்து திக்கன் பண்ணுங்க. அடுத்து அடுத்த பாட்டு வந்து என்ன அப்படின்னா, மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே. ஏன்னா நம்ம எல்லா வகையினரும் நம்ம வாழக்கூடிய ஸ்டேஜ்ல எல்லா வயதினரும் ஒரு சோகம், ஒரு டபா டான்ஸ், கானா பாட்டு இது எல்லாமே நம்ம கொண்டு போகணும். அடுத்து வந்து ரொம்ப 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 கவலையா இருக்கும், அழுகையா இருக்கும் அந்த வாழ்க்கை. கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை எடுப்பார் இல்லை நெஞ்சில் தொடுப்பார் இல்லை. அத நல்ல இடம் பார்த்து நீ போய் உட்கார்ந்து அமர்ந்தாய் கண்ணாய் அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அவரு ஒரு தெய்வமா இருந்து அந்த அசையாத ஒரு கான்பிடென்ட்ல இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னுக்காக அவரு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்ல, அடுத்து ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் ஒவ்வொரு பூக்களும் சாங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் நம்ம எடுத்துட்டு போகிறப்ப நம்ம வாழ்க்கைக்கு அது எந்த ரெசல்யூஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் ரொம்ப மெலடியா காற்றே மெதுவாக கதவு திறந்து, ஏன்னா நம்ம உட்காந்து இப்ப பிள்ளைங்க கிட்ட ஒரு ஸ்பௌஸ் கிட்ட எல்லாம் உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் செய்யணும், அவங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய இப்ப நான் தளங்கள்ல போய்கிட்டு இருக்கிறப்ப நான் பார்த்துட்டேன், நிறைய பார்த்துட்டேன். எப்படி பாக்குறேன் அப்படின்றத நான் இங்க இப்ப நமக்கு நெகட்டிவா இருந்தாலும் அதை பாசிட்டிவா நான் சொல்றேன். எப்படின்னா, ஈவன் வந்து அன்னைக்குன்னா 2023 25/12/2023க்கு முன்னாடி இருந்தபடி பார்த்தா, இங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 15க்கு குறையவே குறையாது. எல்லா தளத்திலயுமே பார்த்துட்டேன். இப்ப ப்ரீவியஸா ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி நான் பேசுறப்ப ஒரு தளத்துல எனக்கு 4 பேர் தான் இருந்தாங்க. பட் அந்த 4 பேரும் கண்டிப்பா 40 பேர்ட்ட சொல்ற அளவு வல்லமை உடையவங்க தான். அதே மாதிரி இன்னைக்கு இங்க வந்திருக்க நம்ம உட்பட 7 பேரு 8ஆம் தேதிக்கு 8 பேர் கூட இல்ல. 8 பேர் இந்த ஜூமும் தான். அததான் நினைச்சுக்கணும். ஏன்னா அது போய் எல்லா பக்கம் யூடியூப்ன்ற வழியில ஓடிற போதுல. அப்படின்போது அத எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப அதுல குறையுது. அவங்க அங்க ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன். அவங்க சொன்ன அந்த தகவல் படி நான் இங்க சொல்றேன். வருவாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மலர்ந்து மலராத மாலை. ஏன்னா நமக்கு நம்ம அண்ணனா இருக்கணும், ஒரு ஃபீல்டுல அஸா இருக்கணும், ஒரு இடத்துல தகப்பனா இருக்கணும், ஒரு இடத்துல தாத்தனா இருக்கணும். இப்படி ஒவ்வொரு கேரக்டர் வர்றப்ப நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்றத அப்ப அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அங்க இறங்கி அங்க பாடிரணும். சார் பிபிடிய வந்து இது பண்ணுங்களேன், கலர் பண்ணுங்களேன். அடுத்து நான் ரெடி தான் வரவா அப்படின்னு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ரெடி தான் வருவோம் அப்படின்ட்டு அடுத்த ஸ்லைடு பாக்குறோம். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்லது கெட்டது ரெண்டையும் நம்ம எழுத முயற்சி பண்ணணும். எனக்கு அடுத்த ஸ்லைடு வரல, ஏன்னா நான் நீங்க பிரஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அங்க பிபிடி ரைட் பூன் அண்ட் பேன் இன் ஸ்டாண்ட் அண்ட் பில்லர். நான் ஒரு பையன் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சண்டை, என்னடா நடக்குது, சண்டைய போட்டாங்க. சண்டை போடவும் அந்த ஒருத்தன் அடிச்சுக்கிட்டேன். ஒருத்தனை அடிச்சவன் அடி வாங்கினவன் என்ன பண்ணிட்டேன், போய் ஒரு மணல்ல உட்காந்து எழுதுறேன். அடுத்த ஸ்லைடு காட்டலாம் சார். மணல்ல எழுதுறேன். எழுதிட்டு எனக்கு இந்த மாதிரி என் நண்பன் வந்து என்னை வந்து அடித்துட்டான், மனம் கஷ்டப்பட்டுருச்சு அப்படின்னு மணல்ல எழுதி வச்சுட்டு வருவேன். இன்னொரு பிரஸ் பண்ணுங்க சார். அந்த கடல் மணல்ல தான் எழுதுவேன், ஆத்து மணல்ல. அந்த இடத்துல எழுதுவேன். உடனே அடுத்து வந்து சரி எழுதிட்டான், இருங்க முதல் ஸ்லைடே காட்டுங்க.
அடுத்ததுல இந்த இடத்துல ஒரு பில்லர் இருக்கும். அந்த பில்லர்ல அடுத்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். உடனே இந்த நண்பன் போய் ஆபத்தில் உதவுவான். உண்மையான நண்பனை ஆபத்தில் அறின்ற அந்த வார்த்தைக்கு இணக்க இவன் நல்லதே செய்வான். செய்யும்போது இவன் என்ன செய்வான், பில்லர்ல எழுதுவான். என் நண்பன் இன்று எனக்கு உதவிகரம் நீட்டினான். அதனால் சில இக்கட்டிலிருந்து நான் விடுபட்டேன் அப்படின்ற ஒரு மகிழ்வான தருணத்தை நான் நினைத்து மகிழ்கிறேன்றத எழுதி வைப்பேன். இங்க எழுதி வைப்பேன். இந்த எழுதுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னு கேட்டா, என்ன பண்ணேன்னு சொன்னா, எங்க பாப்பாங்களுக்கு வந்து வேன் எப்பயும் வரும் 6:30 போல. அந்த வேன்ல வந்து இன்னும் 2 பசங்களும் சேர்ந்து போவாங்க. பட் அந்த பசங்க 2 பேரும் ஒரு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஏன்னா அந்த வண்டி வரமாட்டேன்னுது. சரி வண்டி வரல போ அப்படின்ட்டு ஒரு 10 நாள் என்ன செஞ்சுட்டேன், அம் அ ஐ வாண்ட் அ கார், ஐ வாண்ட் அ கார், ஐ வாண்ட் அ கார், ஐ பை அ கார், ஐ வாண்ட் அ கார், ஐ வாண்ட் டூ பை அ கார். இப்படியே நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் 10 நாள். எழுதி முடிச்சோன தான் எனக்கு தெரியுது, 11வது நாள் வீட்டுக்கு கார் வருது. நான் வந்து தப்பு செஞ்சது என்னன்னு சொல்லிடுறேன். ரெசல்யூஷன்ஸ்ல தப்பு நடக்குது. இந்த நியூ கார்ன்னு எழுதியிருக்கணும். பழைய கார் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ பார்த்த ஒரு அதிருப்தின்னு சொல்றதா? இல்ல சரி மொத ஒண்ணு வந்திருக்கு. ஓட்டி பழகலாம்னு நெனச்சா அத்தானுக்கு மகிழ்ச்சியா? இல்ல நம்ம ஒண்ணு கேட்டோம். அதுக்காக 10, 15 நாள்லயே வந்ததுக்கான மகிழ்வ தெரிவிக்கிறதா? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நல்லத பில்லர்ல எழுதுங்க. அழிஞ்சு போற ஒண்ண சாண்ட்ல எழுதுங்க அப்படின்றது தான் பூனாவும் பேனாவும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். சில பேர் திட்டிருவாங்க. ரொம்ப திட்டுவாங்க. எதுக்கு திட்டுறாங்கன்னு நாம சொல்ற மாரியே. ஆனா அது அவங்க எல்லாரும் திட்டலங்க. நம்மள தீட்டுறாங்கங்க. நீங்க எவ்வளவுக்கு ஒரு ஆசை வந்து கம்மியா வேணும்னு நினைக்க மாட்டோம். அதிகமா வேணும்ன்ற மாரி குறில நெடிலாக்குங்க. ஏன்னா தமிழ் வெர்ஷன என்னால பண்ணிக்கவே முடியல. ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சிய செய்யறப்ப மழையாத்தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா அது சின்னதாயிடும். அடுத்து நம்ம ஸ்கிப்பிங் குதிக்கிற மாரி, இல்ல வானவில்ல வண்ணங்கள்ல ஆடுற மாரி அப்படின்றது அந்த பிக்சருக்கு தான் அத நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணா தெரியுதா? என்லார்ஜ் பண்ணி தான் காட்டியிருக்காங்களா? நான் என்லார்ஜ் நானே வந்து கையில பண்ணியிருக்கேன் இப்ப. சரியா? ஓகே. அடுத்தது என்லார்ஜ் பண்ணா நல்லா தெரியும். இதுதான் நம்மளுடைய பயிற்சி. நான் காலையில எந்திரிச்சு என்ன பண்றேன் அப்படின்றத நான் இந்த பயிற்சியில உங்களுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்க இல்லாம யாருமே இல்ல. அதான் அந்த யூன்றது நானா தான் நான் சொல்றேன். சக்சஸ்ன்ற வார்த்தையில யூவ காணாம பாருங்களேன். யூ அந்த பக்கமா தனியா இருக்கு. தனித்துவமா இருக்குது. எனக்கு மேலயுமே சில வேர்டு போட்டிருப்பேன். வித்தவுட் யூ ஐ கான்ட் ரீச் சக்சஸ். யாரு இல்லாம உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றிய கொள்ள முடியலையோ அவங்க. யாரானாலும் சரி. ஒரு கோவமோ, அந்த இடத்துல ஒரு முகத்த காட்டினா தான் அப்படின்னா, அத காட்டுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அகம் வழியா வந்து ரொம்ப காட்டிராம லைட்டா காட்டுங்க. நான் காலையில எந்திரிச்சு இந்த 9 மணிக்கு வண்டின்றது மைண்ட் செட்டப்பே வச்சுக்க மாட்டேன். 9:40க்கு உள்ள போனா போதும் ஸ்கூலுக்குள்ள. ஆனா நான் 8:10க்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுருவேன். இந்த நடக்கிற விஷயத்துல டீச்சர் கிட்ட மட்டும் ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும். அவங்க கிட்ட பேசினா ஒரு 2 வார்த்தை பேசுவாங்கப்பா. மத்தவங்க இந்தா பஸ் வருது, இந்தா நேரம் ஆச்சு, இந்தா அப்படின்ட்டு பைக்க கூட விர்ருன்னு எடுத்துட்டு போவாங்க. அப்படின்ற அந்த ஒரு தாட்டு. 2வது நான் நடந்து போகும்போது, நித்யா சூப்பரா இருக்க. ரொம்ப ஜாலியா இருக்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். செம்ம என்துவா இருக்கு. அப்படின்னு சில பேருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பூ எடுத்துட்டு போய் பிள்ளையாருக்கு வைப்பேன். அவங்கலாம் என் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இந்த மணல், சில பூக்கள், செடிகள் கிட்ட எல்லாம் பேசிட்டு போவேன். நாய், ஆடு இது மாதிரிலாம் கத்திட்டு போவேன். இதெல்லாம் பார்க்க லூஸ் மாரியே தெரியும். ஆனா அந்த அஃபர்மேஷன் ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதுல இது அடக்கம். சேவஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்போது இந்த விடயங்களுக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சு மெடிடேஷன் பண்றது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்க்கிறது, சிலத ரசிச்சு பார்க்கிறது, சிலத ருசிச்சு சாப்பிடுறது. இந்த காலை சாப்பாட நான் ரொம்ப சூப்பரா சாப்பிடுவேன். தாவரமோ இல்லையோ தீவிரமா சாப்பிடுவேன். எப்படிலாம் சாப்பிடுவேன்னா, ஃபர்ஸ்ட் 9, 10க்குள்ளக்க நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதுக்கு தான் இந்த சித்ராவ கூட்டிட்டு வந்திருக்கேன். சித்ரா ஈட்ஸ் ஆப்பிள், ஆப்ரிகாட், யூஸ் ரிப்பீட் அப்படின்னு குடுத்துருக்கேன். இது இந்த இந்த ஸ்லைடும் சரி, முன்னாடி இருந்த அந்த பயிற்சி அந்த ஒரு ஸ்லைடும் சரி, இனி வரக்கூடிய ஒரு டக் இருக்கிற மாரி இருக்கும். அந்த ஸ்லைடும் சரி. இத நான் என்ன செஞ்சேன், எனக்கு அடுத்து தேவைப்படும் அந்த பிபிடிக்குன்றதுக்காக சார் ராமநாதன் சார் சொன்ன மாதிரி ஒரு இத ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம்ன்னு சொல்லிட்டு ஒரு யாருக்கோ பாப்பாவுக்கோ, அத்தானுக்கோ, நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அவங்க கிட்டக்க இந்த இத போடுவேன். அதுக்கப்புறம் என்ன எனக்கு தோணுதோ அத வந்து ஹின்ஸா நான் அடிப்பேன் WhatsAppல. யாருக்குனாலும் சரி.
சம்மந்தம் இல்லாம வந்திருக்கும். நான் செத்த பிறகு என்னை வந்து சந்தி அப்படின்னு ஒரு தடவை அடிச்சு வச்சுட்டேன். இப்ப நேத்துமே அடிச்சேன்னு தான் நினைக்கிறேன். ஐயய்ய! நீ செத்த பிறகு நான் வந்து என்னத்த சந்திக்க அப்படின்ற மாரி ஒரு தாட் அந்த நபருக்கு ரொம்ப கவலைப்பட்டு அப்புறம் ஒரு காலிங் அப்படின்னு வந்துருச்சு. சே அது அந்த கதைக்காக போட்ட விஷயம். ஒரு தியான மண்டபத்துல 3 மணிக்கு எந்திரிச்ச முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சா நமக்கு ஞானி, 5 மணிக்கு எந்திரிப்பவன் அறிஞன். இந்த மாரிலாம் விடயங்கள் வர்றப்ப, அங்க தியானம் பண்றப்ப, அந்த விஷயங்கள்ல நான் செத்த பிறகு வா ராசா அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்திருக்கேன். இப்ப 2 மாசத்துக்கு ஒருக்கா வர சொன்னீங்க. நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் அப்படின்றத விட்டுட்டு, ஐயா வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லுவேன்ல. அப்பதான் அந்த நான் செத்துருச்சு. வா இப்ப நான் உன்னைய சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி இங்க வந்திருக்கோம். நெறைய இத நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். நெறைய கண்டுபிடிக்கணும். சிலத அனலைஸ் பண்ணணும். நம்ம சிலத சப்ளை பண்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். புரிஞ்சுக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து ஞாபகப்படுத்தணும். இந்த இதெல்லாம் இல்லாம தான் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நான் எப்ப சொன்னேன்? நான் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிருவான். நான் ஒரே ஒரு தடவ என்ன செஞ்சுட்டேன், ஒரு குழந்தைங்கள போய் மூஞ்சியும் முகரையும் பார் அப்படின்னு சொல்லிட்டேன் போல. மேம் நீங்க சொன்னீங்க மேம் அப்படின்னு சொல்லிருச்சு. எந்த தாட்ல சொன்னேன்னு தெரியல. அப்புறமா ஆஹா நம்ம ரெக்கலெக்ட் பண்ணாம விட்டுருக்கோம். லாஸ்ட் இருக்கக்கூடிய ரிமெம்பர் பண்ணாம விட்டுருக்கோம் அப்படின்றது. இதுல சும்மா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக சித்ரான்ற ஒரு பேரை போட்டு ஆப்ரிகாட் அப்படின்ற ஒரு ஃப்ரூட்டையும் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். அத வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அக்ரோனிம் மாரி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டான்ஸா மாரி சொல்லியிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து ஃபைனலா என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஃபைனல் ஸ்லைடுக்கு வந்துரலாம். இந்த விடயங்களுக்கு ஊடே வந்து நான் என்ன பண்ணுவேன், பஸ்ல ஏறி உட்காந்துருவேன். பஸ்ல ஏறி உட்கார்ந்த பிறகு என்கிட்ட 2 புக் இருக்கும். நான் போய் 14 நாளைக்கு ஒருக்கா ஒரு லைப்ரரிக்கு போய் புக் எடுத்துட்டு வருவேன். அதுல இருக்கக்கூடிய ஒரு 2 பக்கம் படிச்சா போதும். அப்புறம் வந்து ஒரு 10 பேருக்கு ஹாப்பி மார்னிங்கோ அல்லது குட் மார்னிங்கோ அல்ல ஹேவ் அ நைஸ் டேயோ எல்லா நாளும் இனிய நாள் அமையட்டுமோ, சிறப்பான புத்தாண்டை வரவேற்கிறோம். அழகான கதிரவனை அழைக்கின்றோம். ஏன்னா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அ கதிரவன் என்னைய வந்து எழுப்பக்கூடாது. நான் என்னைக்காவது சூரியன நான் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நாள் எழுந்து வேலைகள செய்வேன். அந்த வேலைகள செய்வேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு காட்டிறலாம் சார். அப்ப அந்த ஒரு 2 லயன்ஸ். அடுத்து என்ன செய்வேன், மார்னிங் 5 மணிக்கு வந்து ஏதாவது ஏதாவது பிள்ளைங்களுக்கு எடுத்து குடுத்துட்டு, சில இடங்கள்ல இன்னைக்கு மார்கழினால மார்கழிக்குள்ள கோலங்களாவது அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு, திருப்பி இன்னொரு புக் எடுத்துட்டு வந்தேன். அந்த புக்கு அப்பார்ட் ஃப்ரம் அந்த மார்னிங் செஷன். காலையில எப்படி இப்ப வாச்சாங்க நற்புலரில, அதை விட்டு அப்பாற்பட்டு இருக்கும். அது வேற மாரி இருக்கும். 3 வகையான விடயங்களுமே வச்சுக்கணும். ஒரு காதல் ஸ்டோரி பாக்குறது, ஒரு கவிதை பாக்குறது, ஒரு கருத்தூன்றி இருக்கக்கூடிய ரிச் டாட் புவர் டாட் இந்த மாதிரி புத்தகம். இல்ல நமக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்போது சப்கான்சியஸ் மைண்ட் அந்த மாதிரி புத்தகம். இல்ல நம்ம எங்கேயாவது அன்னைக்கெல்லாம் பேப்பர்ல குடுத்தாங்க பொருட்கள. பருப்பு மடிச்சு தர்றது எல்லாமே. அந்த பேப்பர் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அந்த பேப்பர படிக்காம வெளியில போட மாட்டேன். அதுலயும் அன்புடன் அந்தரங்கம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு தலைப்புல ஒரு சில விடயங்கள் வரும். அதுல சில நேரங்கள்ல நம்மளும் கூட நம்ம அந்தரங்கள சில பேர் போடாமயே அனுப்பலாம். அப்படின்ற மாரிலாம் இருக்கும். அப்படி எனக்கிட்ட நெறைய ரகசியங்கள் நெறைய இருக்கு. ஒரு 15 ரகசியம் இருக்கு. என்கிட்ட சொல்லி நீங்க இத சொல்லாதீங்கன்னு சொன்னா, நான் நெஜமாவே இந்த மண் இல்ல, இந்த அகிலம், இந்த பிரபஞ்சம் அழியும் வரை நான் சொல்ல மாட்டேன். அப்படின்றதுல நெறைய பேருக்கு கருத்தூன்றி இருக்கு. அவங்க பயங்கரமான ரகசியங்கள்லாம் இருக்கு. ஆனா ரகசியத்த ஒரு பெண்ணுகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ண நம்பி எத்தன ரகசியங்கள்னு சொல்லப்படும். அதையெல்லாம் மறைத்து வைத்திருப்பேன். உங்களுக்கு என்ன நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இந்த கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கும்? இத வந்து அது வந்து சுத்தி சொலண்டு உங்க கையில வந்து விழுகும். அந்த மாதிரி தான் நான் இத ப்ளே பண்ணியிருந்தேன். அது காட்ட முடியுமான்னு தெரியல. அந்த கிஃப்ட் பாக்ஸ மட்டும் தொட்டு பாருங்க. அது தெரியுமான்னு பாருங்க. ஆனா நம்ம சில நேரங்கள்ல பணிந்து போகணும். அ சி அந்த கிஃப்ட் பாக்ஸ தொடுங்க. அதுல உங்களுக்கு அந்த ப்ளே கிடைக்கும். அதுக்கப்புறம் துணிந்து போகணும். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, துணியாதவனுக்கு தூக்கம் இல்ல. அப்படின்றது தான் என்னோட தாரக மந்திரம். அந்த இடத்துக்கு கிஃப்ட் சுத்துதா? இது வந்து சில நேரம் கிஃப்ட் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் முடிச்சு போட்டு கயிறு கட்டி வச்சிருக்கேன். இதுல எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஈவன் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கேன்னா, எல்லாமே நல்லதுதான் கொண்டு வந்திருக்கேன்னு நீங்க நினைக்க கூடாது. எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். அழகான மாங்காய் பச்சடி அப்படின்ற சொல்ற அந்த வேப்பம் பூல இருந்து அழகான இனிப்பு முதல் எல்லா பொருட்களையும் அடக்கி உள்ள கொண்டு வந்திருக்கேன். உங்களோட ஹாப்பி பர்த்டே, உங்களோட ஸ்பௌஸ், உங்க குழந்தைங்க, அவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். அதுல இருக்கக்கூடிய என்னென்ன உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதுல புக்ஸ் இருக்கலாம். சில நேரங்கள்ல வந்து ஆஹ்
ஈவன் அனிமல்ஸ் ஸ்கார்பியோ கூட இருக்கலாம், தேள் கூட இருக்கலாம். அதுக்காக நீங்க பயந்துராதீங்க. பக்கத்துல ஹனி இருக்கலாம், தேன் இருக்கலாம். சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா உங்களுக்கு நான் கிஃப்ட்டா தான் நான் இத குடுக்குறேன். இந்த கிஃப்ட்ட நீங்க எடுத்துக்கங்க. கண்டிப்பா லிஃப்ட் ஆயிரலாம் நம்ம லைஃப்ல. எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். மறுபடி பிபிட்ட ரிவைண்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். சார் 1 மினிட் டக்கு டக்குன்னு ரிவைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா, அது அழகான பேச்சு புயல்ன்னு சொன்னதுக்கான அந்த வாசகத்தினுடைய செல்லணும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பதவியில இருக்கோம். இந்த பதவியில இருக்கோம். எந்த பதவி இல்லைன்னு நெனைக்கிறவங்க கூட அம்மா, அப்பான்ற பதவியில இருக்கீங்க. தாத்தா, ஆ பாட்டின்ற பதவியில இருக்கீங்கன்றத நீங்க நெனச்சுக்கங்க. அந்த பதவிகளினூடே நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த பதவியை உதவியா நீங்க கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறேன். அடுத்து நம்ம ஒரு அன்பா இருப்போம். ஈகோவா இருக்க வேண்டாம் அப்படின்றத திட்டுறாங்க, நம்மள தீட்டுறாங்க. இதுல நீங்க திருட்டையும் சொல்லவே இல்ல. திருட்ட யாரு வேணாலும் திருடிட்டு போட்டும். ஆனா எல்லா புக்ல இருந்து கலெக்ட் பண்ணி ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு தான் திரட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னத திரட்டா தான் நினைக்கிறேன். திரண்டு கேட்கலைன்னாலும் வறண்டு போகல பூமின்னு நெனச்சுக்கங்க. வத்தாத ஆறு எப்பயுமே இருக்கும். 7 பேர் இருந்தாலும், இங்க சப்தரிஷியா நம்ம உட்கார்ந்து பார்த்திருக்கோம். சரிகம பதனி என்னை கொஞ்சம் கவனி அப்படின்றதுதான் போகலான்னு இருக்கேன். இதுக்கு இடையில பணிந்தும் சரி, துணிந்தும் சரி, வாழ்க்கையில பல இன்னல்கள் வந்து ஜன்னல் வழியா இல்லங்க. வீட்டுக்குள்ளேயே கதவு வழியாவும் வந்து பக்கத்துல பெட்டு படுக்கையிலே கூட உடுக்கி அடிச்சுட்டு போயிருக்கு. அதுக்கு இடையில தான் சுத்தி சுழண்டு போய்க்கிட்டு இருக்கேன். ஆனா என்னைக்குமே சொல்றேன், கன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவேன். கன்சல்ட் பண்ணாலும் இன்சல்ட் பண்ண விரும்பலங்க. இதுக்கு இடையில நம்ம அழகா போய் அசதியா இருந்தாலும் வசதியா அழகா பாய் விரிச்சு அழகான தலையணி வச்சு அழகா போர்வைக்குள்ள நம்ம பார்வையும் அழகா வியர்வை இல்லாம அழகா தூங்குங்க. நல்லா இருங்க. நல்லதையே நினைங்க. நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய ரெசல்யூஷன் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் இசைய அழகா வசையில்லாம அழகா உங்களுக்கு தேவையான மாரி இன்னிசையா, குரலோசையா நீங்களும் கூட பாடுங்க பாத்ரூம் சிங்கரா. ஆனா பல பேர் கேட்டு சாகாத மாரி அழகா பாடிட்டு போயிருங்க. உங்க மனசுக்கு எதமா இருக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பதமா இருக்குன்னு நெனைக்கிறேன். இதுக்கு இடையில நீங்க என்ன சிக்குனாலும், சிக்கலையும் நக்கலா எடுத்துக்கிட்டு, சிக்கல் இல்லாம தண்ணிய குடிச்சிட்டு, அவங்களுக்கும் தண்ணி காட்டிட்டு போயிருங்க அப்படின்றத அழகா சொல்லி, லிஸ்ட் ஆஃப் மை ரெசல்யூஷன்ஸ் இது எல்லாம் நான் எடுத்துட்டு போறேன். இத அழகா எடுத்துட்டு போறேன். நான் தூங்கும்போது கூட என்ன தேவையோ அத நான் வாங்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சது, அந்த கார் இங்க வந்துருச்சு. இனி நியூ கார்ன்னு எழுதுவேன். அதுலருந்து எனக்கு புது கார் வரும். இத புகாரா நினைக்காதீங்க. ஓகேவா? இத எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. 373 அழகா முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். கெட்டிக்காரன் கல்யாணம் 8 நாள்லன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் 1/2 மணி நேரத்துல ஒரு பிபிடிய போட்டு அழகா பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு இந்த நட்புள்ளரி மென்மேலும் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன், இது 2024 மட்டுமல்ல, இன்னும் பல வருடங்களுக்கு செல்ல வேண்டும். பிப்ரவரி 29 பார்க்க போகுது. அந்த ஆளுமை என்னன்னு பார்ப்போம். அந்த எல்லாத்துக்கும் நம்ம சொல்லதான் போறோம். ஓகேவா? ஹேப்பி நியூ இயர், ஹேப்பி வெட்டிங் டே, ஹேப்பி அனிவர்சரி, ஹேப்பி லவ்வர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே எல்லா டேயும் தான். எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். வாய்ப்பிற்கு நன்றி. உங்கள் நித்யா தேவி, மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம்.